ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை தாமே आशीर्वदिपाराग। जो परमेश्वर ने हमसे कहा जिस स्थान में तुम मेरे नाम को ऊंचा करेंगे उसी स्थान में मैं आकर तुम्हें आशीषित करूंगा, वो परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं। आइए मिलकर उस महान पवित्र परमेश्वर को हम आराधना करें, स्तुति करें, क्योंकि वही हमें मुक्ति देने वाला है, वही हमें शांति देने वाला परमेश्वर है। आमीन। मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, यीशु है दाता महान, यीशु है दाता महान। मुक्ति दिलाए, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। चरनी में तूने जन्म लिया यीशु, चरनी में तूने जन्म लिया यीशु, सूली पे किया विश्राम, सूली पे किया विश्राम। बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। हम पर भी यीशु की कृपा करुणा, हम पर भी यीशु की कृपा करुणा, हम हैं तेरी संतान, हम हैं तेरी संतान। बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। हम सबके पापों को मिटाने, हम सबके पापों को मिटाने यीशु आ बलिदान, यीशु आ बलिदान। मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। यीशु नाम, 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 यीशु नाम। शांति देने वाला नाम है, यीशु चंगाई देने वाला यीशु नाम। आमीन। यीशु नाम, ओ यीशु। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु का नाम, यीशु नाम,
स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया 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 हालेलुया। प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया 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 हालेलुया। கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர்.
உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் சனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் சனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் சனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் சனங்களின் தாகம் தீர்த்தி. உன்னோமோ அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவேன். உம்மை போல யாருண்டு? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிகரானவர் ஒருவருமில்லை ராஜா, உமக்கு சமமானவர். There is no one is comparable to you, Father God. You are the incomparable God. Hallelujah, 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 hallelujah.
खुदा तेरा धन्यवाद हो, खुदा तेरा धन्यवाद हो खुदावन। तेरे समान और कोई नहीं राजा, तेरा तुल्य और कोई नहीं खुदावन। तू ही एकमात्र परमेश्वर, तू ही एकमात्र पवित्र प्रभु। हालेलुया हालेलुया। हम तेरा ये सराहत है खुदावन, तुझे ही हम सराहते हैं खुदा राजा। हालेलुया हालेलुया हालेलुया। यीशु तू महान है, यीशु तू सच्चा है, यीशु तू जिंदा है, यीशु तू धन्य है, तू तो स्तुति तू ही है, बुद्धि और ज्ञान तू ही है, राजाओं का राजा तू ही है, प्रभुओं का प्रभु तू ही है। यीशु तू महान, यीशु तू महान है, महान है, यीशु तू सच्चा है, सच्चा है, यीशु तू जिंदा है, जिंदा है, यीशु तू धन्य है, तू तो स्तुति तू ही है, बुद्धि और ज्ञान तू ही है, राजाओं का राजा तू ही है, प्रभुओं का प्रभु तू ही है, राजाओं का राजा तू ही है, प्रभुओं का प्रभु तू ही है। Hallelujah. Presence होवे प्रभु यीशु की, कितना महान, कितना महान। Presence होवे प्रभु यीशु की, कितना महान, कितना महान, कितना महान, कितना महान। You're the name above all names. You are worthy of our praise, and my heart will sing how great is our God. You're the name above all names. You are worthy of our praise, and my heart will sing how great, how great is our God. Sing with me, how great is our God, and all will see how great is our God. How great is our God.
Sing with me, how great is our God, and all will see how great is our God. कितना महान है प्रभु, हम सबका है महान है प्रभु, सबसे महान है प्रभु। कितना महान है प्रभु, हम सबका है महान है प्रभु, सबसे महान है प्रभु। सारे नामों में ऊंचा स्तुति योग्य है यहोवा, मेरा दिल कहे कितना महान है प्रभु। सारे नामों में ऊंचा स्तुति योग्य है यहोवा, मेरा दिल कहे कितना महान है प्रभु। How great is our God, Sing with me, how great is our God, and all will see how great is our God. How great is our God. Sing with me, how great is our God, and all will see how great is our God. Hallelujah, 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 यीशु हालेलुया धन्यवाद यीशु हालेलुया धन्यवाद यीशु धन्यवाद यीशु हालेलुया 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. धन्यवाद यीशु. अभी तक संभाला இம்மட்டுமாய் நடத்தி வந்தீரே, எமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. அப்பா அப்பா, அந்தகாரத்தின் மத்தியிலே நடந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உடைய கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றுகிறபடியினால் आंडवरे कोर अंधकार से भरी हुई तराई में होकर हम क्यों ना चलो खुदा, तेरी लाठी और सोटे ने हमें खुदावन प्रभु तसल्ली देता है राजा. हालेलुया हालेलुया हालेलुया. धन्यवाद यीशु. அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார்.
वही हमारा बल है, அவரே நம்முடைய கேடகமாக இருக்கிறார். वही हमारा அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? उनके हाथों में हम समर्पित करें. நீர் என் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடி பணியும். நீர் மாத்திரம் எந்த மனுஷர் உம்மையா ராதிக்கின்றேன், உம்மையா ராதிக்கின்றேன். நீர் என் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடி பணியும். நீர் மாத்திரம் எந்த மனுஷர் உம்மையா ராதிக்கின்றேன், உம்மையா ராதிக்கின்றேன், உம்மையா ராதிக்கின்றேன், உம்மையா ராதிக்கின்றேன். Oh, you alone are my strength, my shield. To you alone may my spirit live. You alone are my heart desire, and I long to worship you, 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 and I long to worship you. महिमा हो तेरी, महिमा हो तेरी, महिमा हो तेरी, हालेलुया, महिमा हो तेरी. ऊंचा और ऊंचा, सबसे ऊंचा लगे तेरा नाम. ऊंचा और ऊंचा, सबसे ऊंचा लगे तेरा नाम. यीशु, यीशु, तू ही है, तू ही है हमारा प्रभु. यीशु, तू ही है, तू ही है हमारा प्रभु. तू ही हमारा खुदा, तू ही हमारा चट्टान, तू ही हमारा दृढ़ गढ़ है खुदावन. நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கேடகமும் எங்கள் அடைக்கலமுமாயிருக்கிறீர். ஆபத்து காலத்தில் எங்கள் அனுகூலமான துணையுமானவரே. संकट के समय खुदावन हमारे प्रभु जी आप ही हमारा रक्षक है राजा. हम तेरे चरणों में आते हैं. உடைய பாத தண்டையில வந்திருக்கிற ராஜா, இந்த கொடுமையான கடைசி காலங்களிலும் கூட ஆவியானவரே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாய் இன்னுமாய் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய காரியங்கள் உம்முடைய திட்டங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். प्रभु तेरी हर एक योजना इस पृथ्वी में पूरी होने के लिए खुदावन हम हर किसी को लेकर इस्तेमाल कर राजा. तेरी नाम की महिमा हो
होने पाए, तेरी नाम की महिमा होने पाए। हर एक को आशीषित कर खुदावन, विशेष के लिए इस प्रभु महामारी से खुदावन, इसमें से तो इस लहरों से तुम खुदावन हर एक को बचा कर रख खुदावन, बचा कर रख खुदा राजा। जो उनके लिए प्रभु अपने ऑक्सीजन की जरूरत है राजा, उन सबको ऑक्सीजन को तू दे खुदावन। यदि आप ना दे कौन दे सके खुदा ராஜா? இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த கொடுமையான நாட்களிலே கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே இந்த ஆக்சிஜனை கொடுத்து ஆண்டவரே இந்த இத்தனை விதமான கடுமையான வியாதியிலிருந்து நீர் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படிக்காய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே। यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन, आमीन आमीन आमीन, हालेलुया। ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம்। हमारा उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, आशीषित करते हैं। கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக। यहोवा परमेश्वर ही आप सबों को आशीषित करें। இதுவரை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்। अब तक जो यहोवा परमेश्वर में अगुवाई किया वो आगे भी हमें अगुवाई करेंगे। கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது ரொம்ப முக்கியம்। यहोवा की बात मानना बहुत ही मुख्य है। ஆமென் आमीन। கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது। यहोवा की बात मानना बहुत ही मुख्य बात है, अवश्य भी है। ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து जब परमेश्वर आदम और हव्वा को उस आदन वाटिका में रखा, ஒரே ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னார்। उन्होंने कहा एक बात को जो कहकर उसे नहीं करना करके प्रभु ने मना किया। இந்த மரத்தின் கனியை நீ புசிக்காதே என்றார்। इस पेड़ की इस वृक्ष की फलों को नहीं खाना। ஆனால் அந்த அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்க வந்து எதிர்த்து நின்றார்கள்। लेकिन उन दोनों ने परमेश्वर की बात को नहीं माना। அப்ப கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம்। इसका मतलब जो प्रभु की आज्ञाकारिता बहुत ही मुख्य है। ஆதி மனிதன் கீழ்ப்படியாதது நிமித்தமாக जो शुरुआत की आरंभ का आदम और हव्वा ने आज्ञाकारिता नहीं रहा, इसीलिए ஏதேன் தோட்டம் போய்விட்டது, आदन वाटिका चली गई, கர்த்தருடைய பிரசன்னத்தை அவங்க இழந்தார்கள், यहोवा की उपस्थिति को उन्होंने खो गई, பல சாபத்தை அவர்கள் பெற்றுவிட்டார்கள்। कई श्राप उनके जीवन में आ गई। அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல்। आज परमेश्वर हमसे यही चाहते हैं, आज्ञाकारिता। ஆமென் आमीन। கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம்। आज्ञाकारिता बहुत ही इंपॉर्टेंट है। சாமுவேல் சொல்லுகிறார் சவுல்ட்ட, सामुएल भविष्यवक्ता साउल से कहते हैं, உன்னுடைய பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப அவசியம் என்று சொல்லுகிறார்। जो तू बलि चढ़ाता है उससे उत्तम है जो आज्ञाकारिता। காணிக்கையை பார்க்கிலும், जो धान से बेहतर, ஆண்டவருக்காக உழைக்கிற அந்த ஊழியத்தை காட்டிலும், जो परमेश्वर के लिए हम सेवकाई करते हैं इस सेवकाई से उत्तम கர்த்தருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதல் தான் அவசியம்। यहोवा परमेश्वर की वचन को हम अपने पूरे दिल से आज्ञाकारिता रहना। ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்கிட்டு வராங்க, शायद मानिएगा अगर अपने बच्चे हर एक अपने पेपर्स में बहुत अच्छा नंबर ले आते हैं, ஸ்கூல்ல எல்லாத்துலயும் அவங்க ஃபர்ஸ்டா வராங்க, स्कूल में हर एक कार्य में बिल्कुल प्रथम स्थान होते हैं, ஆனா பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியலன்னு வச்சுங்களேன், यदि वो माँ बाप का आज्ञाकारिता नहीं होते हैं तो எல்லா மார்க் இருந்தாலும் அங்க பிரயோஜனமே இல்லை। हर एक नंबर्स उनके पास क्यों ना हो उससे कोई लाभ नहीं है। பேரண்ட்ஸ் உடைய மனது ரொம்ப துக்கமா இருக்கும்। माता पिता के दिल बहुत दुख हो जाती है। அதே போல ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார்। इसी तरह आज यहोवा परमेश्वर आपसे और हमसे यही चाहते हैं, हम यहोवा की बात को माने, आज्ञाकारिता रहे। பிசாசு எப்போதுமே கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்। शैतान जो है हमेशा वो आज्ञाकारिता नहीं रहता, அவன் எதிர்த்து நிற்கிறவன், वो हमेशा प्रभु की सामना करता है, அவன் நல்லா ஆராதிக்கிறவன், वो जरूर आराधना करता है, வார்த்தையெல்லாம் அவனுக்கு தெரியும், हर एक वचन को वो जानता है, பாடல்கள் தெரியும், वो गीतों को जानता है, ஒரு மனிதனை எப்படி வசப்படுத்துவது தெரியும், एक व्यक्ति को किस तरह अपना वश में ले आए जानता है, பரலோகத்தை குறித்து அறிந்தவன், स्वर्ग के बारे प्रति उनकी जानकारी है, ஆண்டவரை குறித்து முழுமையா அறிந்தவன், यहोवा परमेश्वर के प्रति पूरा जानकारी है, எல்லா விஷயமும் தெரியும், हर एक विषय वो जानता है, ஆனா கீழ்ப்படிதல் அவனுக்கு வரவே வராது। लेकिन आज्ञाकारिता नहीं रहता। நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கிறதா? क्या हमारे जीवन में प्रभु की आज्ञाकारिता है क्या? எடுத்து வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार की ओर पलटें, 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்। 4 अध्याय की ओर हम पलटें। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல मत्ती 4 अध्याय அதுல 18வது வசனம் 19 20 நான் எடுத்து வாசிக்கிறேன்। 18वीं वचन से लेकर हम पढ़ेंगे। இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு
இயேசு சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். गलील की झील के किनारे फिरते हुए उसने दो भाइयों अर्थात सामोन जो पतरस कहलाता है और उसके भाई अंद्रियास को झील में जाल डालते देखा, क्योंकि वे मछुए थे। यीशु ने उनसे कहा, मेरे पीछे चले आओ, तो मैं तुमको मनुष्यों को पकड़ने वाला बनाऊंगा। இங்கே நாம் கீழ்ப்படுதலை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். यहाँ पर हम आज्ञाकारिता के प्रति देख रहे हैं. இங்கு ரெண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். यहाँ दो व्यक्ति हैं. அதே போல 21ஆம் வசனத்துல 21वीं आयत में அங்க ரெண்டு பேர் இருக்காங்க. यहाँ पर भी दो व्यक्ति हैं. அங்க யாக்கோபும் யோவானும் இருக்கிறார்கள். यहाँ पर याकूब और यूहन्ना हैं. இப்ப 4 பேர் இருக்கிறார்கள். मतलब 4 लोग यहाँ पर हैं. இவங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், इन लोगों को देखकर प्रभु यीशु ने कहा, என் பின்னே வாருங்கள், मेरे पीछे हो ले, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். तो मैं तुमको मनुष्यों को पकड़ने वाला बनाऊंगा. இப்ப இந்த மீனவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? अब यहाँ पर मछुए क्या कर रहे हैं? அவங்க கடலிலே வலைகளை போட்டு கொண்டிருக்கும் போது, जब वो अपने जाल को बिछा रहे थे, தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது, जब अपने जाल को वो ठीक कर रहे थे, அப்ப தங்களுடைய பிசினஸை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல, इसका मतलब उन्होंने अपने बिजनेस में व्यर्थ थे, अपने व्यापार को कर रहे थे, उसी समय में அவங்களுடைய வேலையை ரொம்ப மும்முரமாய் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல, अपने बिजनेस को अच्छी तरह जब वो कर रहे थे, उसी समय में இயேசு வந்து சொல்லுகிறார், प्रभु यीशु मसीह आकर कहते हैं, என் பின்னே வாருங்கள், मेरे पीछे आओ, உங்களை மனுஷர்களை मैं பிடிக்கிறவர்களாக்குவேன். तुमको मनुष्यों को पकड़ने वाला बनाऊंगा. வசனம் சொல்லுகிறது, वचन कहती हैं 20வது வசனத்துல, 20वीं आयत में, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். तुरंत वे जाल को छोड़कर उसके पीछे हो लिए. 22ஆம் வசனத்துல, 22वीं वचन में, உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவர்கள் பின் சென்றார்கள். तुरंत नाव और अपने पिता को छोड़कर उसके पीछे हो लिए. இந்த உடனே என்கிற வார்த்தையை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். तुरंत ये शब्द के बारे में आपसे मैं कहना चाहता हूँ. இயேசு சொன்ன உடனே கீழ்ப்படிதல். जैसे यीशु मसीह ने कहा, तुरंत ही उन्होंने मान लिया. அவர்கள் வெயிட் பண்ணல. उन्होंने इंतजार नहीं करी. எங்க ஃபேமிலில கேட்டு நான் சொல்றேன்னு சொல்லல. अपने परिवार से हम पूछताछ कर कर बताएंगे करके नहीं बोला. ஓகே, இந்த போட் இந்த வலையெல்லாம் நான் இப்ப எல்லாம் எட்டது ஒப்படைச்சிட்டு வரேன்னு சொல்லல. इस नाव को, इस जालों को किसी के पास में छोड़कर आऊंगा करके नहीं कहा. நீங்க கூப்பிடுறீங்க மனுஷரை பிடிக்கிற, அப்பனா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லல. आप बुला रहे हैं और कहते हैं मनुष्यों को पकड़ने वाला बनाऊंगा, इसका मतलब मैं नहीं जानता, ऐसा नहीं बोला. எந்த ஒரு காரணமும் சொல்லாதபடி, कोई भी कारण नहीं कहा. வசனம் சொல்லுகிறது உடனே. तुरंत वचन कहती है, அவர்கள் தங்கள் படகுகளை விட்டார்கள், वे अपने नाव को छोड़ दिया, வலைகளை விட்டார்கள், जालों को जोड़ दिया, தங்களுக்குள்ள பிசினஸை விட்டார்கள், अपने व्यापार को छोड़ दिया, ரொம்ப மும்முரமாய் வேலை செய்து இந்த வேலையை விட்டார்கள், जो बहुत ही ख्याल से उन्होंने अपना काम कर रहे थे उस काम को छोड़ दिया, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு सब चीजों को छोड़कर இயேசுவுக்கு பின் சென்றார்கள். यीशु मसीह के पीछे हो लिए. ஒரு நிமிடம் கூட அவங்க வெயிட் பண்ணவில்லை. क्षण भर भी उन्होंने इंतजार नहीं करी. ஆண்டவரே, ஒரு 2 நாள் எனக்கு டைம் தாங்க கேட்கல. उन्होंने ये नहीं कहा, प्रभु मेरे लिए 2 दिन की समय दीजिएगा, मैं सोचूंगा. இயேசுவே, நான் வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனாலும் முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படியும் கேட்கல. यीशु मसीह, मैं तो चाहता हूँ तेरे पीछे आने के लिए, लेकिन कुछ काम है, मैं नहीं आ पाता, आप मेरे लिए प्रार्थना करें, ऐसा भी नहीं कहा. இயேசுவே, நான் வர்றேன், என் கையை பிடிச்சு இழுங்க, ப்ளீஸ் என்னை இழுத்து கொள்ளுங்க, என்னை சேர்த்து கொள்ளுங்க, அப்படிலாம் கேட்கவே இல்லை. मेरे हाथ को पकड़कर खींच लीजिए यीशु मसीह, मैं आना चाहता हूँ, मतलब इसी तरह भी नहीं कहा. எபிரேயரை நம்ம வாசிக்கிறோம், इब्रानियों की किताब में पढ़ते हैं, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, यदि आज ही आप परमेश्वर की आवाज को सुनोगे तो, என்ன मतलब क्या है? இன்றைக்கு आज கர்த்தருடைய நாள், परमेश्वर का दिन है. அப்ப கர்த்தர் எப்ப பேசினாலும், यहोवा परमेश्वर जब भी बोलेंगे, எப்ப ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாலும், जब भी कुछ बातों को हमसे कहते हैं, அது சரியான நேரத்துல அந்த வார்த்தை நம்மகிட்ட வருகிறதுக்கு, वो बिल्कुल सही समय है, वो सही समय पर हमारे पास आती है. அப்ப அன்றைக்கு அந்த நொடியில அவருடைய வார்த்தைக்கு நம்ம உடனே கீழ்ப்படியும் போது
நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். अगर उसी समय उसी दिन हम यहोवा परमेश्वर की आज्ञाओं को हम मानेंगे तो जरूर प्रभु हमें आशीषित करेंगे. ஆமென். आमीन. அவங்க விட்டவங்க எல்லாம் கர்த்தர் விட்டு விட்டாரா? जिन्होंने अपने सारे व्यापार को छोड़ आया उन लोगों को प्रभु ने छोड़ दिया क्या? இல்லையே. नहीं है. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து प्रभु ने आशीषित किया. அவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாய் கர்த்தர் அங்க கனப்படுத்தினார். बड़े सेवक के तौर पे उन सबको खड़ा किया है. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை வரும்போது इसलिए जब भी परमेश्वर का वचन आपके पास आती है ஒரு நாளும் யோசிக்காதீர்கள். कभी भी आप उसके प्रति और ज्यादा ना सोचें. அங்க அப்போஸ்தலர் 24 அதிகாரத்துல प्रेरितों के काम 24वें अध्याय में அங்க பெலிக்ஸ்னு ஒரு அதிபதி இருக்கிறார். यहाँ पर फेलिक्स करके एक अधिपति था. அவரும் அவருடைய மனைவியும் பவுலை கூப்பிட்டு वो और उन्होंने अपने पत्नी के साथ प्रेरित पौलुस को बुलवा भेजा है. கொஞ்சம் ஆண்டவரை பத்தி சொல்லு என்று கேட்கிறார்கள். उन्होंने कहा अभी प्रभु यीशु के बारे में हमें बताओ. 24 அதிகாரத்துல 24वें अध्याय में 24 வசனத்தை வாசிக்கிறேன். और उसका 24वीं आयत को ही हम पढ़ेंगे. சில நாட்களுக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துர்சில்லாவோடு கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். कुछ दिनों के बाद फेलिक्स अपनी पत्नी दुर्सिल्ला को जो यहूदनी थी साथ लेकर आया और पौलुस को बुलवाकर उस विश्वास के विषय में जो मसीह यीशु पर है उससे सुना. இப்பொழுது பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். अब यहाँ पर पौलुस प्रचार करते हैं. நீதியை குறித்து பேசுறார். धार्मिकता के बारे में இச்சையடக்கத்தை குறித்து பேசுறார். और अपने संयम के बारे में. இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் आने वाले न्याय के बारे में जब उन्होंने कह रहा था அதிபதியாகிய பெலிக்ஸ் பயம் அடைந்து जो अधिपति फेलिक्स जो है वो डर गया था. பவுல்ட்ட என்ன சொல்றாரு? उन्होंने क्या कहा पौलुस से? பவுலே நீ போகலாம், எனக்கு சமயம் வாய்க்க போது உன்னை நான் கூப்பிடுறேன், அப்ப நீ பேசலாம் என்று சொல்றாரு. अब तो तू जा सकता है, जब मुझे और मौका मिलेगा तब मैं तुझे बुलवा लूंगा. எனக்கு வசதி வரும்போது நான் உன்னை கூப்பிடுறேன், நீ பிரசங்கம் பண்ணு, அப்ப கேட்கலாம்ங்கறாரு. जब मेरे लिए समय मिलेगा तब मैं आपको बुलवा भेजूंगा, तब आकर आप प्रचार कर सकते हो. பெலிக்ஸ் அதிபதி போயிட்டாரு. फेलिक्स अधिपति चला गया. ஆனா திருப்பி இன்னொரு சமயமே அவனுக்கு வாய்க்கவே இல்லை. लेकिन दोबारा एक मौका उनको कभी नहीं मिला. மீண்டும் பவுலை அவன் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கவில்லை. दोबारा पौलुस से मिलने के लिए उनको कभी मौका नहीं मिली. அருமையான தேவனுடைய प्रभु के பிள்ளைகளே, प्रिय लोगों, கர்த்தருடைய வார்த்தை எப்பெல்லாம் வருகிறதோ जब भी परमेश्वर का वचन आपके पास आती है உடனே நாம் கீழ்ப்படிவது அவசியம். तुरंत हमें आज्ञाकारिता रहना बहुत ही अवश्य है. வேற ஒரு நாள்ல நான் செய்றேன், दूसरा दिन करूंगा, நான் எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு நான் முடிவெடுக்கிறேன், मैं सब लोगों से बात करके फिर करूंगा, அதெல்லாம் வேணவே வேண்டாம். ऐसा ना करें. உடனே செவி கொடுப்பது நல்லது. तुरंत आप कान लगाइए. ஆபிரகாம்ட்ட சொல்லுகிறாரு, உன் தேசம் உன் இனம் உன் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்றாரு. परमेश्वर अब्राहम से कहा तू अपनी जाति अपने कुटुंब अपने सब चीज छोड़कर जिस देश को मैं तुझे दिखाता हूँ वहां पर चले जा करके उन्होंने कहा. உடனே விட்டு புறப்பட்டான். तुरंत अब्राहम ने अपने सारे चीज को छोड़कर उन्होंने निकला. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். यहोवा परमेश्वर अब्राहम को आशीषित करी. யார் உடனே கீழ்ப்படுகிறார்களோ जो व्यक्ति तुरंत प्रभु की आज्ञाकारिता मानते हैं கர்த்தர் ஆசீர்வதிப்பார். यहोवा परमेश्वर ने आशीषित करते हैं. ஆபிரகாம் கேட்கல, எந்த அட்ரஸ் கேட்கல, अब्राहम ने क्या पता है कौन सा एड्रेस में मुझे जाना है करके नहीं मांगा. கூகுள் மேப் லொகேஷன் கேட்கல, गूगल मैप की और लोकेशन की उन्होंने नहीं मांगा. உடனே புறப்பட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் புறப்பட்டார். तुरंत यहोवा परमेश्वर की बात को माना और निकला. கர்த்தர் ஆசீர்வதிச்சார். यहोवा ने आशीषित करी. கந்தாகிய அந்த மந்திரி போயிட்டே இருக்கும்போது गंदा है कि वो मंत्री जी जब अपने रथ पे जा रहा था ஏசாயா தீர்க்கதரிசன வார்த்தைகளை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். यशायाह नबी की उस किताब को उन्होंने वचन को वो सुनी रहा था. போய் கொண்டிருக்கிற நேரத்துல जाते जाते ही வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல वचन को सुनते सुनते ही வழியில திடீர் அங்க தண்ணீர் காணப்பட்டுச்சு. रास्ते में वहां पर उनके लिए पानी मिला. உடனே அவர் சொன்னாரு, உடனே நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். तुरंत उन्होंने कहा अभी मुझे बपतिस्मा लेना है. அந்த வாய்ப்பை உடனே நல்லா பயன்படுத்தினார். उसी समय को मौका को उन्होंने जल्दी तुरंत उन्होंने इस्तेमाल कर लिया. அந்த கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாருங்க. यहोवा परमेश्वर ने आशीषित करी. ஆமென். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ண வேண்டாம். यहोवा की परमेश्वर की वचन को हम तुच्छ ना जाने. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வரும்போது நாம் தாமதம் பண்ண வேண்டாம் கீழ்ப்படிவதற்கு. यहोवा का वचन हमारे पास आती है तो हम और देर ना करें, அவர் ஏற்ற நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறவர். क्योंकि वो उत्तम समय पर हमसे बात करते हैं. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. உடனே கீழ்ப்படிவோம். हम तुरंत आज्ञाकारिता रहें. வெயிட் பண்ணாம கீழ்ப்படிவோம். हम और किसी बात के लिए इंतजार ना करें போஸ்ட் பண்ணாம கீழ்ப்படிவோம். और देर ना करें, लेकिन आज्ञाकारिता रहें. தாமதிக்காமல் கீழ்ப்படிவோம். और देर ना करें लेकिन आज्ञाकारिता
आज्ञाकारिता रहे, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் प्रभु கொள்வார். परमेश्वर सब कुछ संभालेंगे, அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், क्योंकि जिसने हमें बुलाया वो विश्वास योग्य है, அவர் மரணம் பரியந்தம் நம்ம நடத்துகிறவராய் இருக்கிறார். मृत्यु तक वो हमें अगुवाई करेंगे। அவர் நம்ம கீழ்ப்படியும் போது பல காரியங்களை இழக்க நேரிடும். शायद अगर हम आज्ञाकारिता रहेंगे तो कुछ बातों को हमें खोना पड़ता है, ஆனால் நம்முடைய மறுமையில பல காரியங்களை இரட்டிப்பாய் கர்த்தர் நமக்கு பெற்றுக்கொள்ள உதவி लेकिन செய்வார். वहां पर हम कई चीजों को 2 गुना बढ़कर हम वहां पर पाएंगे। ஆமென், आमीन, ஆமென். हालेलुया। இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்கலாம். और एक वचन को हम ध्यान देंगे, எபிரேயர் 11வது அதிகாரத்துல इब्रानियों की पत्री उसका 11वीं अध्याय की ओर पलटे, அங்க விசுவாச வீரருடைய பட்டியலுடைய பெயர்கள் எல்லாம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पर सारे विश्वास की सूरवीरों की सूची पत्र दिया गया है। அங்க 11வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கும்போது 11वीं अध्याय का 7वीं आयत में, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். विश्वास की से नूह ने उन बातों के विषय में जो उस समय दिखाई ना पड़ती थी चेतावनी पाकर भक्ति के साथ अपने घराने के बचाव के लिए जहाज बनाया और उसके द्वारा उसने संसार को दोषी ठहराया। இங்க பார்க்கும்போது यहाँ पर देखते हैं பூமி பாவத்தினால நிரம்பி இருந்தது. पृथ्वी पाप से भरी हुई थी। தேவன் இந்த பூமியை ஜனங்களை அழிக்க அவர் தீர்மானம் பண்ணிட்டார். यहोवा परमेश्वर इस पृथ्वी को और लोगों को नष्ट करने के लिए सोचा। அப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. तब नूह के लिए यहोवा की आंखों में प्रभु ने कृपा दिखाया, அவன் நீதிமானாய் உத்தமனாய் காணப்பட்டான். क्योंकि वो धर्मी था। அப்ப கர்த்தர் இந்த நோவாவிட்ட பேசுறார். तब यहोवा परमेश्वर नूह से बातें करी। ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 6वें अध्याय में அங்க நோவாவிட்ட கர்த்தர் என்ன பேசுறார் என்றால், यहाँ पर परमेश्वर नूह से क्या बातें कर रहे थे? நான் பூமியை அழித்து போட போகிறேன். मैं पृथ्वी को नष्ट करने चाह रहा हूँ। 6வது அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 6वें अध्याय का 14 आयत நீ में, கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையின் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. इसीलिए तू गोफेर वृक्ष की लकड़ी का एक जहाज बना ले, उससे कोठरियां बनाना और भीतर बाहर उस पर राल लगाना। நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்பதை முழு மாடலை கர்த்தர் அங்க சொல்லுகிறார். उसको कैसे कैसे बनाना करके पूरे ब्लूप्रिंट को यहाँ पर प्रभु उनको बताते हैं। நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, எத்தனை அறைகள், எல்லாவற்றையும் டீட்டெயிலா அங்க சொல்லுகிறார். लंबाई चौड़ाई और ऊंचाई और कितने कमरे बनवाना, सारे बातों को प्रभु बता रहे थे। நல்லா கவனிங்களேன். ध्यान से सुनिए, நோவா அவ ஒரு கார்பெண்டர் கிடையாது. नूह जो है एक कारपेंटर नहीं है। அதுக்கு முன்பாக மழையும் பெய்ததில்லை, उससे पहले कभी बारिश नहीं हुआ धरती पे, வெள்ளத்தை பார்த்ததில்லை, उन्होंने कभी बाढ़ को भी नहीं देखा, எந்த ஒரு அனுபவமே இல்லை. ऐसा कोई अनुभव नहीं है। ஒரு புதிய காரியம் இங்கு கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். यहाँ पर एक नई बातों को प्रभु नूह को बताते हैं। ஆனா நோவாவுடைய நீங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், नूह की जीवन को अगर आप पढ़ते हैं तो நோவா அப்படியே செய்தான் என்று சொல்லி 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். और 22वें वचन में हम पढ़ते हैं, नूह ने जो परमेश्वर की सारे आज्ञा के अनुसार किया है करके वचन कहती है। தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தானா. जो यहोवा परमेश्वर जो आज्ञा दिया है वो सारे आज्ञाओं के अनुसार नूह ने पूरा किया करके वचन कहती है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நல்லா கவனிங்களே. अब ध्यान से सुने, நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். नूह की जीवन में மழையே பார்த்ததில்லை, उन्होंने कभी बरसात को नहीं देखा। பேழையை அவன் முன்னாடி உண்டு பண்ணினதுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலை. वो जहाज बनाना उनका कुछ लेन देन नहीं है, वो कोई संबंध नहीं है। அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கும்போது, लेकिन जब वैसे कार्य को प्रभु उनके हाथों में देते हैं तो ஆண்டவரே என்ன எனக்கு புரியாத ஒரு விஷயத்தை பேசுறீங்கன்னு சொல்லல. उन्होंने ये नहीं कहा, क्या प्रभु आप जो मैं समझ नहीं पाता वैसे बातों को क्यों कहते हैं करके, எனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தை நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லல. जो मेरे लिए संबंध है ही नहीं वैसे बातों को क्यों कहते हैं करके नहीं कहा। அது என்ன மழை அப்படிலாம் கேட்கவே இல்ல. वो क्या है बरसात ऐसा नहीं पूछा। எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அவர் விசுவாசித்து கீழ்ப்படிகிறதை நான் பார்க்கிறோம். बिना संदेह नूह ने पूरी तरह विश्वास किया परमेश्वर के वचन के ऊपर। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। சில சமயத்துல கர்த்தர் நம்மோடு பேசும்போது कई बार प्रभु हमसे बातें करते हैं तो அது புரியவே புரியாது. हम समझ नहीं पाते हैं, இது எப்படி செய்யறது, முன்னாடி அனுபவமே இல்லையே. ये कैसा करना है, पहले तो हमारे लिए कोई अनुभव नहीं है।
யார் எனக்கு உதவி செய்வா? कौन हमें मदद करेंगे? இது போய் வெளியே சொன்னாலும் எல்லாம் சிரிக்கிறாங்களே. अगर बाहर बताएंगे तो लोग हंसेंगे। மழை வரப்போது சொன்னா எல்லாம் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. अगर बरसात होगी करके बोलते हैं तो सारे लोग ठट्टा करते हैं, मजाक करते हैं। இதெல்லாம் எப்படி ஆகும் ஆண்டவரே? ये सब कैसे होगा परमेश्वर? இல்லவே இல்ல. ऐसा नहीं। தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான். जो यहोवा परमेश्वर ने नूह को आज्ञा दिया वो सारे आज्ञाओं के अनुसार नूह ने पूरा किया है। அதனால தாங்க इसीलिए மனுஷன் தன்னுடைய டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட டைட்டானிக் கப்பல் கூட மூழ்கி போயிருச்சு. जो इंसान ने अपने बुद्धि से अपने टेक्नोलॉजी से उन्होंने बनाया वो टाइटैनिक जहाज भी डूब गया। ஆனா எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இன்ஜினியரே இல்லாத நோவா ஒரு பேலை செய்றாரு. அந்த பேலை இன்னைக்கு வரையும் அங்க கண்டுபிடிக்கப்பட்டு அதனுடைய காரியத்தை நம்ம பார்க்க முடியுங்க. जो नूह जो है कोई भी अनुभव नहीं या इंजीनियर भी नहीं, लेकिन उन्होंने परमेश्वर की आज्ञा के अनुसार उस जहाज को बनाया। वो जहाज आज तक उनको मिला है, अभी भी आप उसे देख सकते हैं। எல்லாவற்றை காட்டிலும் மேலாக सबसे बेहतर நோவாவும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டுச்சு. नूह और उसके परिवार उस जहाज के द्वारा रक्षा गया गया। ஆமென். आमीन। இன்னைக்கு நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும். आज हमारे परिवार सुरक्षित रहना चाहिए। இன்னைக்கு நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். आज हमारा परिवार में एक सुरक्षा होना चाहिए। இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். आज हमारा परिवार उद्धार पाना चाहिए। இன்னைக்கு நம்முடைய குடும்பம் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். आज हमारा परिवार उस नष्ट से उस नाश से बचना चाहिए। ஒண்ணே ஒண்ணு செய்வோம். एक चीज हमें करना चाहिए, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். यहोवा परमेश्वर की वचन को हम आज्ञाकारिता रहें। இது எப்படி செய்வது எனக்கு தெரியாது. ये कैसा करना है नहीं पता, யார் எனக்கு உதவி செய்வாங்க தெரியாது. कौन हमें मदद करेंगे नहीं पता, இதுக்கு உரிய நாலேஜ் என்கிட்ட இருக்குதா இல்ல. इसके प्रति जो ज्ञान मुझे है नहीं है। எல்லாரும் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. सारे लोग हमसे ठट्ठा करते मजाक उड़ाते हैं, பரவாயில்லை. कोई बात नहीं। கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிறேன். यहोवा परमेश्वर के वचन को हम आज्ञाकारिता रहें, கர்த்தர் கொடுத்த வேலையை செய்யறேன். यहोवा की कार्य को हम पूरा करें। கர்த்தர் அவன் குடும்பத்தை பாதுகாத்தார். यहोवा परमेश्वर वहां पर नूह के परिवार को प्रभु संभाला। ஆமென். आमीन। கீழ்ப்படிவோங்க. हम आज्ञाकारिता रहें, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவோங்க. पूरे दिल से हम आज्ञाकारिता रहें, சந்தேகப்படாதபடி கீழ்ப்படிவோங்க. बिना संदेह का आज्ञाकारिता रहें, கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவோங்க. बिना कोई सवाल हम परमेश्वर के वचन को आज्ञाकारिता रहें। மூன்றாவதாக பார்க்கும்போது तीसरा हम बातों को देखेंगे। ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல उत्पत्ति 37 अध्याय में 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13वें वचन को हम पढ़ते हैं। ஆதியாகமம் 37:13 அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். तब इस्राएल ने यूसुफ से कहा, तेरे भाई सकीम ही में भेड़ बकरियां चरा रहे होंगे, इसलिए जा, मैं तुझे उनके पास भेजता हूँ। उसने उससे कहा, जो आज्ञा मैं हाजिर हूँ। யோசேப்பு ஒரு 2 தரிசனங்களை பார்க்கிறார். यूसुफ 2 दर्शन को देखा है। அந்த தரிசனத்தை தன் குடும்பத்துல சொல்லுகிறார். जब उन्होंने अपने सपना को अपने परिवार को कहा था तो அப்ப குடும்பத்துல இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யோசேப்பு மேல ரொம்ப கோபப்பட்டாங்க. जब सारे परिवार यूसुफ के ऊपर बहुत ही क्रोधित किया, நீ என்ன எங்களை ஆள போகிறியோ, क्या तू हमारे ऊपर राज्य करने वाला है क्या? அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பு மேல ஒரு பெரிய பகை வைத்தார்கள். उनके सारे भाई लोग यूसुफ के ऊपर बहुत सारा एक गुस्सा कर रहे थे। அவன் மேல சொப்பனக்காரன்னே ஒரு நேம் வச்சிட்டார்கள். उनका नाम ही दे दिया, ये सपना देखने वाला है। இப்ப இந்த பிரதர்ஸ் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. यहाँ पर उनके सारे भाई लोग भेड़ बकरी चरा रहे थे। யோசேப்பு வீட்ல இருக்காரு. यूसुफ घर पे था। யோசேப்பு அவங்க அப்பா யாக்கோபு கூப்பிடுறாரு. यूसुफ को उनके पिता ने याकूब ने बुलवाया। கூப்பிட்டு என்ன சொல்றாரு? बुलाकर क्या कहा? இங்க பாரு, உங்க பிரதர்ஸ் எல்லாம் சீக்கியமில ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. देख, तेरे सारे भाई सकीम में भेड़ बकरी चरा रहे हैं। நான் உன்னை அவங்ககிட்ட அனுப்புறேன். मैं तुझे उनके पास भेजता हूँ, நீ போயிட்டு வரணும். तू जा। அவ்வளவுதான். बस इतना ही कहा, கட்டளைத்தான். बस आज्ञा। யோசேப்பு தயவு செய்து கொஞ்சம் போயிட்டு வரியா அப்படிலாம் இல்ல. क्या यूसुफ तू जाएगा ऐसा नहीं पूछा, நான் அவனை அனுப்புறேன்ட்டார். मैं तुझे भेजता हूँ। எங்க அனுப்புறார்? कहाँ पर? ஒரு மோசமான இடத்துக்கு, एक बहुत बुरी जगह की ओर, ஒரு மோசமான மனிதர்கள்ட்ட. एक बुरे लोगों के पास। அவங்க அண்ணன்மாருங்க ரொம்ப மோசமானவங்க. उनके भाई लोग बहुत ही बुरे थे, ஆல்ரெடி ரொம்ப கோபத்துல இருக்காங்க. पहले से वे गुस्से में हैं। அந்த இடத்துக்கு இப்ப யாக்கோபு யோசேப்பை அனுப்புகிறார். उसी जगह पर अब याकूब अपने बेटा यूसुफ को भेज रहे हैं। யோசேப்பு என்ன சொன்னாரு? यूसुफ ने क्या कहा? ஐயோ நான் போலப்பா,
अरे बाप रे, मैं नहीं जाऊंगा। ஐயா அவங்க என்ன அடிக்கிறாங்க, என்ன மேல கோபமா இருக்கிறாங்க, वे तो मुझे मारेंगे, मुझ पर गुस्सा करते हैं। அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, வேற ஏதாவது அனுப்புங்க, मैं नहीं जाता, किसी और को भेजिए करके नहीं बोला। நிறைய வேலைக்காரங்க இருக்கலாம், அவங்கள அனுப்புங்கப்பா, कितने आपका नौकर है उनको भेजिए करके नहीं बोला। எனக்கு வேலை இருக்கு, मेरे लिए और काम है करके नहीं कहा। எனக்கு பிஸியா இருக்கு, मैं बहुत बिजी हूँ, அப்படிலாம் சொல்லவே இல்லை। ऐसा नहीं कहा। அவன் சொன்னா இதோ போகிறேன் என்றான்। उन्होंने कहा मैं हाजिर हूँ। ஆமென்। आमीन। ஒரு அப்பா சொன்ன உடனே கீழ்ப்படிறாங்க। एक पिता कहते ही तुरंत ही उन्होंने मान लिया। அவங்களுக்கு தெரியும் நம்ம போற இடம் அந்த சகோதரர்கள் சரியான மக்கள் இல்லை என்று தெரிந்தும் அவன் எஸ் சொல்லிட்டார்। यूसुफ जानता था कि जहाँ पर वो जा रहा है वो ठीक जगह नहीं है, वहाँ पर कुछ भी हो सकता है, लेकिन सब जानते हुए भी उन्होंने अपने पिता की बात की आज्ञाकारिता रहा। நிச்சயமா என் சகோதரர்கள் எனக்கு தீங்கு விளைவிப்பார்கள் என்பதை அறிந்திருந்தார்। जरूर मेरे भाई मेरे ऊपर मेरे विरोध कुछ करेंगे करके वो जानता था। ஆனா யோசேப்பு மனப்பூர்வமாய் உள்ளத்து ஆழத்திலிருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு। लेकिन यूसुफ यहाँ पर अपने पिता से पूरे दिल से उन्होंने कहा मैं हाजिर हूँ, मैं जा रहा हूँ। சில மிஷனரியுடைய கதையை நீங்க வாசித்திருக்கலாம்। कुछ मिशनरी लोगों की अगर उनकी कहानियों को अगर आप पढ़ते हैं तो கர்த்தர் அவங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்ய முடியாது அழைக்கும் போது यहोवा परमेश्वर उनको ऐसे कुछ जगहों में सेवकाई के लिए बुलाते हैं तो அந்த இடம் ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கும்। जरूर वो जगह आसान जगह नहीं होती। அந்த இடத்துல ஒரு ஜனங்கள் எந்த விதத்தில் ஒத்தே போகாத ஜனங்களா இருப்பார்கள்। उस जगह की उस क्षेत्र के लोग बिल्कुल कठिन होते होंगे। அந்த சூழ்நிலை இவனுக்கு ஒத்தே போகாது। वहाँ की परिस्थिति ये मिशनरी लोगों के लिए कभी सह नहीं पाते होंगे। ஆனால் கர்த்தர் அவங்களத்தான் நம்மளத்தான் கூப்பிடுறார் வற்புறுத்தி। लेकिन प्रभु उन्हीं को ही वहाँ पर जाने के लिए कहते हैं। அங்க போன ஆபத்து இருக்குது என்று நிச்சயம் தெரியும்। वहाँ जाएंगे तो जरूर हमें बच नहीं पाएंगे करके जानते हैं। ஆனாலும் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து போனாங்க பாத்தீங்களா? लेकिन जितने ने प्रभु यहोवा की बात को मानकर वहाँ पर गए थे அவர்கள் மூலமாய் கர்த்தர் அந்த இடத்துல மகிமையான காரியங்களை விளங்க பண்ணினார்। उनके द्वारा उस क्षेत्रों में परमेश्वर ने एक महिमा से भरी हुई अद्भुत कार्य को की है। ஆமென்। आमीन। உற்சாகமாய் கீழ்ப்படியணுமா? उत्साहित से हमें आज्ञाकारिता रहना चाहिए। கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் यहोवा की हर एक बातों के ऊपर உற்சாகமாய் கீழ்ப்படியணும்। उत्साहित से हमें मानना चाहिए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தர் நம்மளை எங்க அனுப்புகிறாரோ जहाँ पर भी प्रभु हमें भेजेंगे, ஒருவேளை எந்த இடத்துக்கு நம்மை அனுப்பினாலும் சரி, कैसे भी जगह की और हमें भेजेंगे எந்த வேலை நம்மளுக்கு கொடுத்தாலும் சரி, या कैसे भी कार्य को करने के लिए कहते क्यों ना हो, மனப்பூர்வமாய் पूरे दिल से சந்தோஷத்தோட खुशियां से அந்த வேலைக்கு நம்ம கீழ்ப்படியணும்। उस कार्य के लिए हमें आज्ञाकारिता रहना चाहिए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। இவன் போனா यहाँ पर यूसुफ ने गया, சாப்பாடு எடுத்துட்டு போறாரு। अपने भाई के लिए वो उन्होंने भोजन लेकर गया। 11 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாரு। 11 लोगों के लिए उन्होंने खाना लेकर गया। அந்த இடத்துக்கு போனா அங்க சகோதரர்கள் இல்லை। लेकिन उस स्थान पे उनके भाई नहीं थे। உடனே இவன் திருப்பி ரிட்டர்ன் வரல வீட்டுக்கு। तुरंत इन्होंने वापस घर नहीं लौटा। அங்க விசாரிக்கிறார், இது மாதிரி சில பேர் வந்து ஆடு வச்சாங்களா, இவங்க எல்லாம் எங்கன்னு விசாரிக்கிறாரு। वहाँ के कुछ लोगों से उन्होंने पूछताछ करी अपने भाई लोग कहाँ गए அப்ப करके। அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, நீங்க அந்த அடுத்த ஊருக்கு போய் பாருன்னு சொல்றாங்க। तब वहाँ के लोग कहते थे कि आगे जाकर आप देखें। திருப்பி அங்க போறாரு। उन्होंने फिर वहाँ गया। திருப்பி இந்த உணவெல்லாம் எடுத்து தூக்கிட்டு போறாரு। फिर दोबारा ये सारे भोजन को उठाते हुए दूसरे गांव के और उन्होंने निकला। இவன் எட்டி வரும்போதே சகோதரர் பார்த்து சொப்பனக்காரன் வரான், இவனுக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க। दूर से ही उनके भाई लोग यूसुफ को देखते ही उन्होंने योजना कर लिया, ये सपना देखने वाला आ रहा है, इसको मारना है करके। ஆனாலும் யோசேப்பு அதெல்லாம் தூக்கிட்டு போறாருங்க। फिर भी यूसुफ ने अपने भाई लोगों के लिए खाना लेकर गया। அது ஆபத்தான இடம், ஆனாலும் போறாருங்க। वो बहुत ही एक डेंजर का जगह है, भयानक का जगह है, फिर भी इन्होंने गया அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சிட்டார்। क्योंकि अपने पिता को उन्होंने आज्ञाकारिता रहा। அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சதுனால अपने पिता को उन्होंने आज्ञाकारिता रहा, इसीलिए இந்த வேலையை அவர் செய்கிறார்। इस कार्य को उन्होंने किया है। அவனை பிடிக்கிறாங்க, उन्होंने पकड़ा उनके भाई ने, சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டாங்க, उनके सारे खाना उनको लेकर खा लिया குழியில போட்டாங்க, और गड्ढे में गिराया எகிப்துக்கு விக்கிறாங்க, और मिस्र के जाने वाले लोगों के पास उन्हें बेच डाला। திருப்பி சிறைச்சாலைக்கு போறான்। फिर उन्होंने बंद किया और गया। ஆனா ஒரு நாள் வருகிறது, लेकिन एक दिन आया उनके जीवन में, எல்லா சகோதரர்களும் வந்து அவன்கிட்ட வந்து
தலை வணங்குற நாட்கள் வந்தது. ऐसा दिन आया यूसुफ के जीवन में, उनके सारे भाई लोग आकर उनके सामने सर झुकाने का वक्त आया. ஆமென் आमीन ஆமென். आमीन. அப்பாவுக்கு கீழ்ப்படியதுனால अपने पिता को आज्ञाकारिता रहा, इसीलिए பல உபத்திரவம் நேரிட்டுச்சு. जरूर कई उपद्रव के अंदर गुजरना पड़ा, ஆனா முடிவு ஆசீர்வாதமா இருந்தது. लेकिन अंत आशीष से रहा. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். आज्ञाकारिता बहुत ही मुख्य है. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबों को आशीषित करें. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். आप यहोवा परमेश्वर के वचन को आज्ञाकारिता रहिए. வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்வாராக. यहोवा परमेश्वर अपने वचन के द्वारा आपके जीवन में बहुत बड़ा कार्य को, चमत्कार को करें. மனப்பூர்வமாய் கீழ்ப்படியுங்கள். आप उत्साहित से आज्ञाकारिता करिए. சந்தேகப்படாமல் கீழ்ப்படியுங்கள். बिना संदेह आज्ञाकारिता रहिए. உடனே கீழ்ப்படியுங்கள். तुरंत आज्ञाकारिता रहिए சந்தோஷமாய் கீழ்ப்படியுங்கள். और खुशियां से प्रभु की आज्ञाकारिता बनिए, கர்த்தர் பிரியப்படுகிறார். क्योंकि इन कार्य के ऊपर यहोवा परमेश्वर वो प्रसन्न रहते हैं. ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना करें. பலியை பார்க்கிலும் நாங்கள் கொடுக்கிற காணிக்கையை காட்டிலும் எங்களிடத்தில் நீங்க கீழ்ப்படுதலை நீங்க விருப்பப்படுறீங்க சுவாமி. हे खुदावन, भली से खुदावन हमारे जो दान से बेहतर आप खुदावन हमारी आज्ञाकारिता को चाहते हैं. அநேக சமயத்தில் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால பல நஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் சுவாமி. कई बार हम आज्ञाकारिता नहीं रहते हैं, इसके चलते कई नष्ट को हम पाते हैं खुदा. இந்த வேளையில இந்த வசனத்துக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். इस समय हम खुदावन इस वचन की और हम अपने आप को समर्पित करते हैं. எங்களிடத்துல நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்கு, உங்களுடைய நீங்க கொடுக்கிற எல்லா செய்திகளுக்கும் நாங்கள் உடனே கீழ்ப்படுகிறோம் சுவாமி. प्रभु आप जो हमसे बातें करते हैं, अपने सारे वचन, अपने सारे वायदाओं, अपने सारे कार्य को हम आज्ञाकारिता रहते हैं खुदावन. எந்த விதத்திலும் நாங்கள் லேட்டாய் கீழ்ப்படிய நாங்க ஒப்பு கொடுக்கல. कभी भी हम देर ना करें इन कार्य के लिए. கீழ்ப்படிவதை நாங்கள் போஸ்ட்பான் பண்ணக்கூடாது ராஜா. हम आज्ञाकारिता को कभी और आगे ना बढ़ाएं, உடனே கீழ்ப்படியணும். तुरंत हम आज्ञाकारिता रहें, சந்தேகம் இல்லாமல் கீழ்ப்படியணும். बिना संदेह के आज्ञाकारिता रहें, முழு மனதோடு கீழ்ப்படியது पूरे दिल से तेरी आज्ञाकारिता हम रहें. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். यहोवा परमेश्वर आप संभालें. நாங்கள் கீழ்ப்படியதனால பல காரியங்களை இழக்க நேரிடும். अगर प्रभु आपकी वचन की आज्ञाकारिता के चलते हम कई चीजों को खोना जैसे लगता होगा, ஆனாலும் பரவாயில்ல சுவாமி. कोई बात नहीं. ராஜாதி ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எங்களுக்கு சந்தோஷம். राजाओं के राजा के शब्दों को, वचन को आज्ञाकारिता रहना हमारे लिए अच्छा है. நாங்கள் கீழ்ப்படிவதனால हम जो आज्ञाकारिता रहते हैं, इसीलिए பரலோகம் சந்தோஷமா இருப்பதற்காக स्वर्ग आनंद मनाती है. हम धन्यवाद करते நாங்கள் हैं. கீழ்ப்படிவதனால हम आज्ञाकारिता रहते हैं, इसीलिए எங்களுக்கென்று வைத்திருக்கிற கனமான அந்த எல்லா ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். हमारे लिए आप जो रखे हैं आदन्य हर एक आशीषों के लिए तेरा धन्यवाद करते हैं. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक को तो आशीषित कर இந்த रहा, வார்த்தை கிரியை செய்வதாக, तेरा वचन कार्य करने पाए, ஆசீர்வதிப்பதாக. आशीषित कर. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम मांगते हैं खुदावन. आमीन आमीन. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் यहोवा ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीषित करें. Thank you. God bless you. God bless you. Praise the Lord.